இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்? சைவம் சாப்பிட்றவங்க மீன் சாப்பிட்ருக்க மாட்டேங்க, அசைவம் சாப்பிட்றவங்க மீன் சாப்பிடாது இருக்க மாட்டேங்க. உங்களுக்கான புதிய ரெசிபி சைவ மீன் வறுவல் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. எங்கள் சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. அதுக்கு தேவையான பொருள்: 1/4 கிலோ சேனக்கிழங்கு, அதை தோல் நீக்கி கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளி கரைச்சிக்கலாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு கட் பண்ணி வச்சுருக்க சேனக்கிழங்கு போட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி ஊற்றி 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு தட்டையை வச்சு மூடி ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். ரொம்ப வெந்துருச்சுன்னா மிக்சியில் போட்டு அரைக்கக்குள்ள கொல கொலன்னு போயிடும், மீன் பொரித்து எடுக்க முடியாது. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தட்டையை எடுத்து உள்ளே எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம மிக்சியில் தான் போட்டு அரைக்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா 3/4 பதம் தான் வெந்திருக்கணும். நம்ம கத்தி எடுத்து குத்தி பார்க்கக்குள்ள டைட்டாக இருக்கணும். வேக வச்ச சேனக்கிழங்க வடித்து எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட பச்சரிசி மாவு 2 ஸ்பூன் சேர்த்திக்கிறேன். கடல மாவு 2 ஸ்பூன் சேர்த்திக்கிறேன். ரெண்டு ஸ்பூன் கவாப் பவுடர் சேர்த்திக்கலாம். அப்போ தான் மீன் நல்லா டேஸ்ட்டாக வரும். கறி மசாலா 1/4 ஸ்பூன், கரம் மசாலா 1/4 ஸ்பூன் சேர்த்திக்கிறேன். வரமிளகாத்தூள் 1/4 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பிசைஞ்சிக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு பிசைகிறோமோ அப்போ தான் அந்த கிழங்குலெல்லாம் மசாலாலாம் போய் சேர்ந்து மீன் நல்லா நமக்கு டேஸ்ட்டாக வரும். நம்ம சேனக்கிழங்கு வளவளப்பாக இருக்கிறதுனால கையிலையும் பாத்திரத்துலையும் ஒட்டுறதுனால 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். அப்போ தான் ஓரளவுக்கு ஒட்டாத வரும். பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி இருக்கணும். ஒரு வாழை இலையில எண்ணெய் தடவி ஒரு உருண்டை எடுத்து மீன் வடிவத்தில் தட்டிக்கலாம். நான் ஏன் வாழை இலை எடுத்துருக்கேன்னா, பீஸ் எடுக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக தான் வாழை இலை எடுத்துருக்கிறேன். உங்கள்கிட்ட வாழை இலை இல்லைன்னா பாலித்தீன் கவரில் எண்ணெய் தடவி எடுத்துக்கிட்டிங்கன்னா இதேமாரியே நல்லா வரும். பாருங்கள், நான் கட் பண்ண மீன் மாதிரி செஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு எந்த வடிவம் வேணுமோ நீங்கள் செஞ்சுக்கலாம். தோசைக்கல்லில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு மீன் துண்டு எடுத்து நம்ம அதில் போட்டுக்கலாம். பாருங்கள், நான் சொன்ன மாதிரி வாழை இலையிலேருந்து எடுக்கக்குள்ள பீஸ் பாருங்கள் உடையாத வருது. மீன் வறுவலுக்கு பார்த்தீங்கன்னா அடுப்பை சிம்மிலேயே வச்சு செஞ்சால் தான் நல்லா வரும். அப்பப்போ திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் வெந்துருச்சு. பார்க்குறதுக்கு அசல் மீன் மாதிரியே இருக்குது பாருங்கள். இதை நம்ம தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரியே இருக்கிறது எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம். இந்த சேனக்கிழங்கு உடம்புக்கு நல்லது. இதில் புரோட்டீன், விட்டமின் இருக்கிறதுனால நாம் செய்ய போகிற மீனும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. சைவம் சாப்பிட்றவங்க இது வரைக்கும் நீங்கள் மீன் சாப்பிட்ருக்க மாட்டீங்க, இதை செஞ்சு பாருங்கள். மீன் டேஸ்ட்டு அப்படியே வரும்.
அசைவம் சாப்பிட்றவங்க எப்பட்றா சாப்பிட்றது இந்த மாதம்னு யோசிப்பீங்க. ஆனால் இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அது அப்படியே இருக்கும், அந்த டேஸ்ட் அப்படியே வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி வீடியோ வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நாங்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு நாங்கள் செஞ்சு தரோம்.